Okay, so today we will start unit number 5. So one more unit is bending, I think third unit. So third unit will be discussed on later. Okay, so now we are going to start unit number 5, operational amplifier. Okay, so in that operational amplifier is designed by LIC, linear integrated circuits. In that linear integrated circuits, one part of circuit is known as operational amplifier. Okay, so in the operational amplifier, enna application where the operational amplifier can be used. In that many application we can use it for the communication like radio and audio communication. Okay, so இது தவிர்த்து வேற எங்க யூஸ் பண்றாங்கன்னா medical electronics. So medical electronics, then instrumentation control. ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்ன்றது ஜஸ்ட்டு ஒரு ஆம்ப்ளிஃபயர் தான். நம்ம டிரான்சிஸ்டர் அண்டு டிரான்சிஸ்டர் will act as a amplifier சொல்லியிருப்போம்ல. ஸோ அதுவும் ஒன் டைப் ஆஃப் ஆம்ப்ளிஃபயர் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் ஆம்ப்ளிஃபயர், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டிரான்சிஸ்டர் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரி ஹை. ஓகேவா? ஸோ அதனால தான் மோஸ்ட்லி வி வில் ப்ரிஃபர்டு ஃபார் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் இன் தி கம்யூனிகேஷன் ஃபீல்டு லைக் ஆடியோ, ரேடியோ, தென் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி ப்ரிஃபர்டு ஃபார் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வி move on to introduction. ஓகேவா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் மீன்ஸ் தி ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்ஸ் ஆர் லீனியர் டிவைஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த சர்க்யூட்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் லீனியர் அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் லீனியர். லீனியர் அண்ட் discrete. ஓகேவா? ஸோ discrete means the in terms of represented as the digital. ஓகேவா? Linear means in terms of represented as analog signal. So in that operational amplifier fully focused on analog signals. For example, நீங்கள் டிஜிட்டலில் படிச்சிருப்பீங்க. ஸோ டிஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா arithmetic operation like addition, subtraction, multiplication, divisions, all the operations are done in the digital. Okay, so same as well as in the analog, how this is going to be performed. Like addition, subtraction, differentiator, integrator, and also filtering. So many application we can use for operational amplifier. Okay, so நான் சொன்ன பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து ஒன் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையருடைய அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இன்டெகிரேஷன், டிஃப்ரென்ஷியேட்டர் அண்டு ஃபில்டர்ஸ். ஸோ இதை தாண்டி வேறு எங்கே யூஸ் பண்ணலாம்னாக்கா இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வி கேன் யூஸ் ஃபார் ஆசிலேட்டர்ஸ், டிப்பிக்கல் அப்ளிகேஷன். ஸோ இங்கே வந்து இதெல்லாம் வந்து நார்மல் அப்ளிகேஷன். டிப்பிக்கல் அப்ளிகேஷன்லாம் சொன்னாக்கா ஆசிலேட்டர், ஃபில்டர்ஸ், ஸோ எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை தான் அங்கே சொல்கிறாங்க, தி ஆம்ப்ளிஃபையர் ஆர் லீனியர் டிவைஸ் that have all properties required for ideal DC amplification and used in signal conditioning. So signal conditioning like filtering or to perform mathematical operations. So நான் சொன்ன பார்த்தீங்களா mathematical operation like addition, subtraction, multiplication or comparator and also integrator, differentiator, etc. ஓகேவா? ஸோ புரியுதப்பா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்னா என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ் சார். ஸோ ஜஸ்ட் வந்து ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஆம்ப்ளிஃபயர் தான் நம்ம படிச்சிருப்போம். பட் ஏன் நம்ம மெயின்லி ப்ரிஃபர்டு ஃபார் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்னாக பேஸ்ட் ஆன் தி கெயின். ஓகேவா? ஸோ நார்மல் கன்வென்ஷனல் டிரான்சிஸ்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த கெயின் இஸ் ஹை. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம மெயின்லி ப்ரிஃபர்டு ஃபார் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் அண்டு டெர்மினல்ஸ். ஸோ சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் திஸ் விசிபிளா இருக்கப்பா உங்களுக்கு தெரியுதுங்களா? எஸ் சார். ஓகே, எஸ் சார். திஸ் இஸ் தி சிம்பிள் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர். ஸோ இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயருக்கு அனதர் நேம் இஸ் கால்ட் அஸ் ஆப்பாம். ஓகேவா? இது எப்படி மென்ஷன் பண்ணலாம்னாக்கா ஆப்பாம் சொல்லுவோம். ஸோ இந்த ஷார்ட்கட் நேம் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எமிட்டர், பேஸ், கலெக்டர் இருக்கும். ஸோ நம்ம வந்து எமிட்டரில் இன்புட் கொடுத்தோம்னாக்கா பேஸ் வழியாக நமக்கு வந்து சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். எந்த மாதிரி டிரான்சிஸ்டர் லாக்டஸ் சுவிட்சுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே we can use it for two input, inverting input and a non-inverting input. So and also used for positive plus
plus or minus voltage, plus VCC and minus VCC. Negative supply voltage, positive supply voltage. So the output will taken as pin number 6. Okay. So in the வந்து பார்த்தீங்கன்னாக்கா many pin configuration is available. Many type of pin configuration is available. So like நம்ம அங்கே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 pin, 8 pin, 10 pin and also 14 pin. ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெனி நம்பர் ஆஃப் பின் கான்ஃபிகரேஷன் இஸ் அவைலபிள். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வி கேன் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனி ஒன் டைப் ஆஃப் ஐசி. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசி 741 அண்ட் ஆல்சோ 555 டைமர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ நம்ம ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வந்து பின் வந்து ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஐசி 741. ஸோ நமக்கு ஐசின்றது நல்லா தெரிஞ்சிருக்கும் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஸோ இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தி காம்பனன்ட்ஸ் லைக் கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், தென் டிரான்சிஸ்டர், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஐசியாக டிசைன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐசி பேக்கேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் 8 பின் ஐசி. ஸோ 8 பின்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஐடென்டிஃபிகேஷன். இந்த டாட் ரெப்ரசன்ட் டெர்மினல் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1, அதாவது அசெண்டிங் ஆர்டர் 1 2 3 4. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு டிசெண்டிங் ஆர்டர் 5 6 7 8. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் நம்பர் 1 அண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசி ஆஃப்செட் வோல்டேஜ்னு சொல்கிறாங்க, ஆர் ஆஃப்செட் நல்லுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் 1 அண்ட் தேர்ட் பின் இன்புட் 2. ஸோ இன்புட் 1 வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கனெக்ட் பண்ணிருக்காங்க, இன்வெர்ட்டிங் இன்புட். இன்புட் 3 வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட். ஸோ நெக்ஸ்ட் வந்து 7th பின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் விசிசி அண்டு 4th பின் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் விஇ. ஓகேவா? 8th பின் வந்து பார்த்தீங்கன்னா நோ கனெக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஃபார் 8 பின் கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் வந்து 4 பின் இருக்கும், அது 10 பின் இருக்கு, 14 பின் இருக்கு, டிபெண்டிங் அப்பான் தி யூசர் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா an op-amp has 2 input terminal, 1 output terminal and 2 supply voltage terminal. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா this is the symbol of operational amplifier op-amp and this 2 inputs and 1 output. So here 2 power supply like plus VCC and minus VCC or VE ன்னு சொல்லுவோம். நெகட்டிவ் சப்ளை வோல்டேஜ்னு சொல்றதுனால VE ன்னு சொல்றாங்க. ஓகேவா? The input terminal marked with negative. So the input inverting terminal is marked with as a negative. Sign is called an inverting terminal. If we connect the input signal to this, suppose ஏன் இது இன்வெர்ட்டிங் டெர்மினல் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெர்மினல் மட்டும் நான் இன்புட் கொடுக்குறேன். ஸோ என்னோட சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனசாய்டல் சிக்னல். நான் ஒரு இன்புட் வந்து ஒரே ஒரு இதில் வந்து கொடுக்குறேன், சைன் சிக்னல் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நான் கிரவுண்ட் பண்ணிடுறேன். நான் இதை கிரவுண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், இன்வெர்ட்டிங். ஸோ அவுட் ஆஃப் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். எனக்கு இங்கே என்ன இருக்குது, 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்குது. ஸோ இந்த சிக்னலை நான் டிரான்ஸ்மிட் பண்ணுறேன். ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் எப்படி கிடைக்குது, 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் ஷிஃப்டில் எனக்கு அவுட்புட் கிடைக்குது. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் கால்டு இன்வெர்ட்டிங் இன்புட் சிக்னல். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து நெகட்டிவ் சிக்னலாக நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இதுவே நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கா எனக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் டெர்மினல் இருக்குது. ஸோ அப்போது என்னுடைய இன்புட் என்ன இருக்குது, 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் நான் டிரான்ஸ்மிட் பண்ணுறேன்னாக்கா, அப்ளை பண்ணுறேன்னாக்கா எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், அதே 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். புரியுதாப்பா? ஸோ இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங். ஸோ ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னாக்கா இது ஃபுல்லி பேஸ்ட் ஆன் தி இமேஜினேஷன். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஐசி மட்டும்தான் பார்ப்போம். ஸோ அந்த ஐசிக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை நம்மளால பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ எப்படி இருக்குனாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஐசிக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இன்புட் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. இன்புட் 3ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின் நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் நான் இன்வெர்ட்டிங் இன்புட். ஸோ நெக்ஸ்ட் டிசி ஆப்செட் நல், டிசி ஆப்செட் நல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசி ஆப்செட் நல்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுற சிக்னலோட வந்து என்னக்கா ஆனால் ஏசி சிக்னல் சொல்லி டிசி சிக்னல் 2 சிக்னலுமே மிங்கிளாக தான் வரும். ஸோ அதனால் இப்போ நம்ம ப்ராப்பர் ஏசி சிக்னல் வேணுன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், சம் டிசி சிக்னலை என்ன பண்ணுவோம், நல்லிஃபை பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா
டிசி ஆஃப்செட் நல்லுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பின் நம்பர் 1 and 5. சப்போஸ் நமக்கு டிசி சிக்னல் வேணுன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த கனெக்ஷன் வில் பி டேக்கன் அஸ் பின் நம்பர் 1 and 5. ஸோ நமக்கு தேவைப்படாதுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை நல்லா வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்வெர்ட்டிங் இன்புட் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் இன்புட், இது ஏதாவது ஐடியா கிடைச்சதா உங்களுக்கு? அப்போ are you able to understand? Yes, sir. So inverting input and non-inverting input. So inverting input, the input signal is applied to the inverting terminal 2. The non-inverting terminal is grounded. So the output getting out of phase shift with respect to input 180 degree phase shift. Okay va? So this way non-inverting terminal, the input is given to the non-inverting terminal, the inverting terminal is grounded, the output is getting in phase with respect to input. Okay, so if the input is 0 degree phase shift, the output also getting 0 degree phase shift. That is the main concept of inverting and non-inverting input terminal. Actually வந்து பாத்தீங்கன்னா the operational amplifier பொறுத்த வரைக்கும் 2 inputs 1 output. ஓகேவா? ஸோ அந்த 2 inputs வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 3 types ஆஃப் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்புட்டுக்கு நம்ம இன்புட் கொடுப்போம், ஒரு இன்புட் டெர்மினல் வந்து கிரவுண்ட் பண்ணுவோம். சப்போஸ் இன்வெர்ட்டிங் டெர்மினல் எனக்கு வேணாக்கா நான் என்ன பண்ணலாம், என்னோட இன்புட் சிக்னல் நான் கிவன் டு தி இன்வெர்ட்டிங் டெர்மினல், நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் இஸ் கிரவுண்டட். ஓகேவா? இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நான் இன்வெர்ட்டிங் சிக்னல் தான் வேணும்னாக்கா நான் என்ன பண்ணலாம், when I am going to giving the signal non-inverting terminal and inverting terminal is grounded, so automatically எனக்கு என்ன ஆகும், the output will getting proper in phase of the output signal. ஓகேவா? depending upon the my requirements or our requirements, எனக்கு என்ன டைப் ஆஃப் சிக்னல் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், நான் என்னோட இன்புட் சிக்னலை நான் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதாப்பா? Yes, sir. Yes, sir. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் நோட்ஸ் கொடுப்பேன், இருந்தாலும் வந்து நீங்கள் அந்த நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கொடுக்குற பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்போம்னாக்கா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசி 741 பின் நம்பர் 1 2 3 4 அண்ட் 5 6 7 8. ஓகேவா? இதில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னாக்கா நமக்கு V0 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ். பின் நம்பர் 2 3 7 4 பின் நம்பர் 6. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போது நம்ம ஒரே ஒரு விசி கிரவுண்ட், அதாவது பாசிட்டிவ் வந்து 7th பின்லையும் நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் பின்லையும் கொடுத்துட்டானாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் வந்து இன்புட்டாக நமக்கு ஃபீட் ஆகும். ஸோ அதனால என்ன ஐசி வில் பி டேமேஜ். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா டூயல் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். நம்ம லேபில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெபார்டரி செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் பவர் சப்ளை யூஸ் பண்ணுவோம். நம்ம சிங்கிள் மோடு பவர் சப்ளை, டூயல் மோடு பவர் சப்ளை இருக்கு. சிங்கிள் மோடு பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி டிரான்சிஸ்டர், நம்ம டயோடு டிரான்சிஸ்டர் இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணும்போது டூயல் மோடு பவர் சப்ளை தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னாக்கா இந்த டைரக்ட் பீஸ் விசி பிளஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிளஸ் வந்து 7th பின்லையும் இங்கே அதனுடைய நெகட்டிவ் பிளஸ் நெகட்டிவ் விசிசி சொன்ன பார்த்தீங்களா, அதனுடைய பாசிட்டிவ் ஷார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம நெகட்டிவ் வந்து 4th கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் இதனுடைய நெகட்டிவ், இதனுடைய பாசிட்டிவ் ஷார்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் இதனுடைய நெகட்டிவ் எடுத்து வந்து 4th கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் the IC will be operating properly, otherwise the IC will be damaged. நம்மளுடைய ஒரு சிங்கிள் மோடில் இருக்கிற ஒரு விசிசி நெகட்டிவ் வந்து இதில் ஷார்ட் பண்ணணும் டைரெக்டாக, இது வந்து ஐசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜ் ஆகிடும். ஏன்னா ஐசினுடைய வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேபி வந்து அதுக்குன்னு ஒரு கட்டின் வோல்டேஜ் ரேஞ்ச் இருக்கும், இந்த வோல்டேஜ் வரைக்கும் தான் அது தாங்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் ஆப்பாம் இன்புட்ஸ் மோட். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் எண்ட் மோட். ஸோ சிங்கிள் எண்ட் மோடுன்றது பார்த்தீங்கன்னா இஃப் த இன்புட் இஸ் கிவன் ஆர் அப்ளை டு தி எனி ஒன் ஆஃப் இன்புட் டெர்மினல் லைக் இன்வெர்ட்டிங் ஆர் நான் இன்வெர்ட்டிங். ஸோ இப்போ இன்வெர்ட்டிங் நான் இன்புட் கொடுக்குறனாக்க த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் வில் பி கிரவுண்டட், தி அவுட்புட் வில் பி கெட்டிங் அவுட் ஆஃப் 180 degree phase shift. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்டு சிங்கிள் எண்டட் மோடுன்னு சொல்கிறாங்க. So if the input signal is applied to only one of the inputs and other input terminal is connected to ground. நான் சொன்ன பார்த்தீங்களா, when input is given at any one of the input terminal and another input terminal will be grounded. So the output will be getting based on the given input. Okay, so that is called single ended mode. So இது வந்து பார்த்தீங்கன்னா inverting terminal. Non inverting terminal வந்து பார்த்தீங்கன்னா the inverting terminal is grounded and the input is given to the non inverting terminal. The output will be getting in phase of the input signal. Input signal என்ன கொடுக்குறோமோ அதுதான் எனக்கு அவுட்புட்டா கிடைக்குது. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எண்டட் மோடுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியல் மோட், டபுள் எண்டட் மோடு. ஸோ டிஃபரன்ஷியல் எண்ட் மோடுன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ when I am going to giving the input both the signal, அதாவது இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் ரெண்டு சிக்னலுமே நான் என்ன பண்ணுறேன் அட் டைமில் நான் கிவன் இன்புட் சிக்னல் கொடுத்தனா தட் இஸ் கால்டு டிஃபரன்ஷியல் மோடுன்னு சொல்கிறாங்க ஆர் டபுள் எண்டட்னு சொல்கிறாங்க. இன் டிஃபரன்ஷியல் மோட் டூ ஆப்போசிட் polarity signals are applied to the two inputs of op-amp. The difference between the input signal is amplified appears at the output. ஸோ நான் ரெண்டு இன்புட் சிக்னல் இன் ஃபேஸ் அண்ட் அவுட் ஃபேஸ் இந்த ரெண்டு சிக்னலுமே நான் கொடுக்குறேன்னா எனக்கு என்ன ஆகும், இதனுடைய டிஃபரன்ஸ் தான் நான் சொல்கிறாங்க அவுட்புட்டாக எனக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் மோட் ஆர் டபுள் எண்டட் மோடு. ஸோ நெக்ஸ்ட் காமன் மோடு. ஸோ இந்த காமன் மோட்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு சிக்னலை நான் போத் இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் கொடுத்தனாக்கா தட் இஸ் காமன் மோடு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. The same input signal is applied to both the input terminal. Ideally, the zero voltage should be produced by the op-amp. நான் என்ன வோல்டேஜ் இங்கே கொடுக்கணும் எனக்கு அவுட்புட் என்னவாக தான் இருக்கும், வி வந்து ஜீரோவாக தான் இருக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு இன்புட்டுக்குமே ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்குறேன். ஸோ அப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும், ஜீரோவாக தான் இருக்கும். புரியுதாப்பா உங்களுக்கு? ஸோ 3 modes ஆஃப் ஆப்ரேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் எண்ட் மோட் அண்டு டிஃபரன்ஷியல் மோட் அண்ட் காமன் மோடு. ஸோ இந்த காமன் மோடு பார்த்தீங்கன்னா input is given both the inverting and non-inverting terminal. Okay, so that is called common mode. So output will be 0. In case differential mode, the different input is given to the inverting and the non-inverting. So inverting வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு டிஃப்ரெண்ட் சிக்னல் கொடுக்குறேன், அது டிஃப்ரெண்ட் சிக்னல்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஃப்ரெண்ட் polarity. ஓகேவா? ஸோ நான் இன்வெர்ட்டிங் அகைன் நான் என்ன பண்ணுறேன், டிஃப்ரெண்ட் polarity சிக்னல்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது, V1 minus V2. ஸோ இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். Vout equal to V1 minus V2 டிஃபரன்ஷியல் மோடு. புரியுதாப்பா? எஸ் சார். ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்குவாங்கப்பா. ஆப்பாம் இன்புட் மோட்ஸ், ஆப்பாமுடைய இன்புட் மோட்ஸ் எப்படி இருக்குன்னா 3 types. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் எண்ட் மோட் அண்ட் அனதர் ஒன் வந்து டிஃபரன்ஷியல் மோட் ஆர் டபுள் எண்ட் மோட். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு காமன் மோடு. ஸோ இதை நோட் பண்ணிக்குவாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிரான்சிஸ்டருக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருக்கும் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் தேர். ஓகேவா? ஸோ இது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கனாக்கா பேஸ்ட் ஆன் ஏசி கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிசி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஏசி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் ஆர்
classified into two types. One வந்து பார்த்தீங்கன்னா AC characteristics and DC characteristics. நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர்னு சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் தட் இஸ் கால்ட் அஸ் ஏ குட் ஆம்பிளிஃபயர், ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவோம் நம்ம. So these are the characteristics of operational amplifier. So like first one note பண்ணிக்கோங்க, input offset voltage. So input offset voltage என்னன்னு சொல்றாங்க, input offset voltage is the voltage that must be applied between the two input terminals of an op amp to null the output. Input offset voltage என்னன்னு சொல்றாங்க, நம்ம கொடுக்குற இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூ இன்புட் டெர்மினல் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ the voltage that must be applied between the two input terminal of an op amp to null the output. ஸோ நம்ம ரெண்டு இன்புட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கொடுக்கும்போது அவுட்புட் என்ன இருக்குது, நமக்கு 0 தான் இருக்குது. ஸோ அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்க, டு நல் தி அவுட்புட். நெக்ஸ்ட் இன்புட் ஆஃப்செட் கரண்ட். இன்புட் ஆஃப்செட் கரண்ட் எப்படி இருக்குனாக்கா, த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கரண்ட் இன் தி இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் இஸ் நோன் அஸ் தி இன்புட் ஆஃப்செட் கரண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஆஃப்செட் வோல்டேஜ் சொல்கிறாங்க, இது வந்து இன்புட் ஆஃப்செட் கரண்ட் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி current in the inverting and non-inverting terminal is known as the input offset current சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸில் வந்து இன்புட் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு என்ன ஆகும், நமக்கு அதுக்குடைய அவுட்புட் நமக்கு கிடைக்கும். நம்ம இன்புட்டே கொடுக்கலன்றப்போ நமக்கு இன்புட் வோல்டேஜ் ஆல்சோ 0ன்றப்போ நமக்கு அவுட்புட் என்ன இருக்கும், 0 இருக்கும். ஸோ இப்போ இன்புட் வோல்டேஜ் 0 இருக்கிறப்போ நமக்கு இன்புட் கரண்ட் என்ன இருக்கும், 0. அதுதான் நான் சொன்னேன் ஆஃப்செட் கரண்ட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்புட் பயாஸ் கரண்ட். ஸோ இந்த இன்புட் பயாஸ் கரண்ட் வந்ததுன்னா ஆவரேஜ் பிட்வீன் ஃப்ளோ ஆஃப் inverting and non-inverting terminal of an op amp. ஸோ நான் கொடுக்குற இன்புட் ஆஃப் தி இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங், ஸோ இந்த ரெண்டு சிக்னலையும் நான் கம்பேர் பண்ணி ஒரு ஆவரேஜ் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பயாஸ் கரண்ட். ஸோ ஐபி ஈக்குவல் டு இன்புட் கரண்ட் 1 பிளஸ் இன்புட் கரண்ட் 2 டிவைட் பை 2 போட்டோன்னா அதான் என்னுடைய இன்புட் பயாஸ் கரண்ட்னுடைய ஆவரேஜ். ஸோ அதனால் என்னன்னு சொல்கிறாங்க, தி ஆவரேஜ் கரண்ட் ஃப்ளோஸ் இன் தி இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் ஆஃப் அன் ஆப் ஆம்ப். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. இன்புட் ஆஃப்செட் வோல்டேஜ் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 மார்க்லேயோ இல்லை 11 மார்க்லேயோ கேட்கலாம். டு பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 13 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாக்கா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி, வெரி வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ அப்போ இன்புட் ஆஃப்செட் வோல்டேஜ் என்னன்னா, இன்புட் ஆஃப்செட் கரண்ட் என்னன்னா, இன்புட் பயாஸ் கரண்ட் என்ன அப்படின்றது நீ இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இன்புட் பயாஸ் கரண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற ஆவரேஜ் கரண்ட், அதாவது ஃப்ளோஸ் இன் தி இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் ஆஃப் தி ஆப் ஆம்ப். ஸோ அப்போ IB1 + IB2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம 2ஆல் டிவைட் பண்ணினாக்கா கிடைக்கிற கரண்ட் தான் வந்து பண்ணாக்கா இன்புட் பயாஸ் கரண்ட். ஓகேவா? Next, large signal voltage gain. So the ratio of the output voltage and the differential input voltage. So நமக்கு வந்து gain வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குனாக்கா, gain வந்து பார்த்தீங்கன்னாக்கா output voltage by VD. So இந்த VD, இந்த D represent differential input voltage. ஸோ அப்போ டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ் என்ன சொல்லுவோம், V1 - V2 இதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன்னாக்கா த கெயின் ஈக்குவல் டு அவுட்புட் வோல்டேஜ் டிவைட் பை டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ். இட் இஸ் ரேஷியோ ஆஃப் தி அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் தி டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ். ஸோ கெயின் A ஈக்குவல் டு அவுட்புட் வோல்டேஜ் பை டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ். இதுதான் ஃபார்முலா. ஸோ லார்ஜ் சிக்னல் வோல்டேஜ் கெயின். நெக்ஸ்ட் அவுட்புட் வோல்டேஜ் ஸ்விங். This parameter indicates the value of positive and negative saturation voltage of the op amp. For IC 741, it is +13 and -13 volt. Output voltage swing. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியல் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RI. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RI என்னன்னு சொல்றேன்னா, நம்ம கொடுக்குற இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு தி RI ரெசிஸ்டன்ஸ். The differential input resistance RI is the equivalent resistance that can be measured at either inverting or non-inverting input terminal with the other terminal connected to ground. So நம்ம கொடுக்குற இன்புட் சிக்னல்,
எதர் இன்வெர்ட்டிங் டெர்மினல் கொடுப்போம் ஆர் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் கொடுப்போம். இப்போ இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு நான் இன்புட் கொடுக்குறேன்னா நான் எதை கிரவுண்ட் பண்ணணும், நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் கிரவுண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? சப்போஸ் வென் ஐ எம் கோயிங் டு கிவிங் த இன்புட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல், த இன்வெர்ட்டிங் டெர்மினல் வில் பி கிரவுண்டட். ஓகேவா? ஸோ அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குனாக்கா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஐக்கு ஈக்குவலண்டா இருக்கும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியா இருக்கும். இன்புட் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட். ஸோ அப்போ இன்ஃபினிட்டா இருந்தனாக்கா நமக்கு அவுட்புட் வந்து என்ன இருக்கும், 0 தான் இருக்கும். அப்போ ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். சப்போஸ் ப்ராக்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகா ஓம் சொல்றாங்க. IC 741 வந்து the typical value for IC 741 is 2 mega ohm. Okay, next input capacitance. See, இங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்றோம், இங்க கெபாசிட்டன்ஸ் யூஸ் பண்றோம். So இந்த கெபாசிட்டன்ஸ், இன்புட் கெபாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் that can be measured at either, எப்படி இதை மெஷர் பண்ணனா either inverting or non inverting input terminal with the other terminal connected to ground. ஏதா ஒரு டெர்மினல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? அதர் டெர்மினல் வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணுவோம். டிபிக்கல் வேல்யூ ஃபார் IC 741 is 1.4 picofarad. So differential input resistance RI and input capacitance CI. இதெல்லாம் எப்படின்றது நம்ம இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் பார்க்கும்போது நமக்கு புரியும். ஏன் நான் வந்து கெபாசிட்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ்லாம் சொல்றேன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னா இந்த இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஐ வந்து பண்ணாக்கா இன்ஃபினைட், இன்புட் இம்பிடன்ஸ் வந்து இன்ஃபினிட்டா இருக்கும், நமக்கு அவுட்புட் வந்து 0 இருக்கும். ஸோ அப்பதான் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் வந்து அவுட்புட் வந்து நமக்கு வந்து ப்ராப்பர் ஆம்பிளிஃபை பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். சப்போஸ் வந்து நம்மளுடைய இன்புட் இம்பிடன்ஸ் லோவாக இருந்து அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து ஹையாக இருந்ததுனாக்கா நமக்கு என்ன ஆகும், நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் வந்து இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இதை வந்து எப்படி டிசைன் பண்ணுறோம்னாக்கா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டாக இருக்கும், அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கும் ஆர் லோவாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ தான் when the same voltage is applied to the both input terminal is called common mode voltage. இப்போ நான் கொடுக்குற நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல், இந்த ரெண்டு இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்குமே இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் ரெண்டு இன்புட் சிக்னலுமே நான் வந்து என்ன காமனாக கொடுத்தனாக்கா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ CMRR equal to gain of differential voltage divided by gain of common mode rejection ratio. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. The CMRR is defined as the ratio of the differential voltage gain to the common mode gain. Differential mode gain to the common mode gain. So next, supply voltage rejection ratio. இப்போ the change in op-amps input offset voltage is caused by variation in the supply voltage is called the SVRR. Suppose எனக்கு சப்ளை வோல்டேஜ் வந்தனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் அக்கர் ஆகும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்றாங்க, சப்ளை வோல்டேஜ் ரிஜெக்ஷன் ரேஷியோன்னு சொல்றாங்க. ஓகே, the change in op-amps input offset voltage VI caused by variation in the supply voltage is called the SVRR. Next one, the sleeve rate. The sleeve rate is defined as the maximum rate of change of output voltage per unit. ஸோ நான் கொடுக்குற இன்புட்டால் எனக்கு எந்த அளவுக்கு என்னுடைய ஆப்ரேஷன் இஸ் டன் பை ஃபாஸ்டர். ஓகேவா? நான் கொடுக்குற இன்புட் சிக்னலில் எந்த அளவுக்கு என்னுடைய ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இஸ் பர்ஃபார்ம்டு ஃபாஸ்ட்லி. ஓகே, சப்போஸ் நான் அடிஷனுக்கு நான் 2 இன்புட் சிக்னல் கொடுனா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அதை கம்ப்ளீட் பண்ணுது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? So இப்போ ஸ்லீவ் ரேட் என்னன்னு சொல்லலாம், ஒர்க் இஸ் டன் பை ஃபாஸ்ட் மேனர் பை யூசிங் ஆஃப் கிவன் இன்புட் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கெயின் பேண்ட்வித் ப்ராடக்ட். ஸோ த கெயின் பேண்ட்வித் ப்ராடக்ட் GP is the bandwidth of the op-amp when the voltage gain is 1. Typical value of IC 741 is 1 megahertz. ஸோ the gain bandwidth product வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்கா the gain bandwidth product is the bandwidth of the op-amp. நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ். ஸோ மேக்ஸிமம் டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ்னாக்கா இட் இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ் தட் கேன் பி அப்ளைட் வித்தவுட் டேமேஜிங் தி ஆப்-ஆம்ப். நான் கொடுக்குற இன்புட் வோல்டேஜால எனக்கு என்ன ஆகக்கூடாது, என்னுடைய ஆப்-ஆம்ப் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு மேக்ஸிமம் வோல்டேஜ் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ 13 வோல்ட்னா 13 வோல்ட் தான் எனக்கு கொடுக்க முடியும். அதுக்கு மேலே நான் கொடுத்தனா என்ன இருக்கும்,
the op-amp will be damaged. அதுதான் வந்து மேக்ஸிமம் டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ். நான் 2 இன்புட் கொடுக்குறேன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங். ஸோ இந்த 2 இன்புட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வோல்டேஜ் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு 15 வோல்ட்னா 15 வோல்ட், 20 வோல்ட்னா 20 வோல்ட், 13 வோல்ட்னா 13 வோல்ட், 10 வோல்ட்னா 10 வோல்ட். ஸோ இதுக்கு இந்த வோல்டேஜ் மேலே எக்ஸிட் ஆச்சுனாக்கா the op-amp will be damaged. ஓகேவா? நெக்ஸ்ட் மேக்ஸிமம் காமன் மோட் இன்புட் வோல்டேஜ். It is the maximum voltage to which the two inputs can be raised above ground potential before the op-amp becomes non-linear. So இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் op-amp வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதை வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ஏசி கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிசி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஏசி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் ஆஃப்செட் வோல்டேஜ், இன்புட் ஆஃப்செட் கரண்ட், இன்புட் பயாஸ் கரண்ட், நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் சிக்னல் வோல்டேஜ் கெயின், அவுட்புட் வோல்டேஜ் ஸ்விங், டிஃபரன்ஷியல் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RI, இன்புட் கெப்பாசிட்டன்ஸ் CI, காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ, சப்ளை வோல்டேஜ் ரிஜெக்ஷன் ரேஷியோ, ஸ்லீவ் ரேட், கெயின் பேண்ட்வித் ப்ராடக்ட், மேக்ஸிமம் டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ், மேக்ஸிமம் காமன் மோட் இன்புட் வோல்டேஜ். மேக்ஸிமம் காமன் மோட் இன்புட் வோல்டேஜ்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம 2 இன்புட்டுக்குமே இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்குமே 2 இன்புட்ஸ் நம்ம கொடுக்குறோன்னா அதுக்கு ஒரு மேக்ஸிமம் வோல்டேஜ் இருக்கும். அதுதாங்க சொல்கிறாங்க மேக்ஸிமம் காமன் மோட் இன்புட் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் op-amp பேராமீட்டர்ஸ் அண்ட் ஐடியலைஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு op-amp வந்து பார்த்தீங்கன்னா ஐடியலாக இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கும்? ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னாக்கா இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபைனைட் வோல்டேஜ் கெயின். வோல்டேஜ் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்டாக இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்டாக இருக்கணும். 0 அவுட்புட் இம்பிடன்ஸ், இன்ஃபைனைட் பேண்ட்வித், 0 இன்புட் ஆஃப்செட் வோல்டேஜ். ஸோ இன்ஃபைனைட் வோல்டேஜ் கெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நான் கொடுக்குற இன்புட் வோல்டேஜ் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்புட் இம்பிடன்ஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸுடைய பேராமீட்டர்ஸ், ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் பேராமீட்டர்ஸ். இப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து கெயின் வந்து ஹையாக கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 0 அவுட்புட் இம்பிடன்ஸ், இன்ஃபைனைட் பேண்ட்வித், 0 இன்புட் ஆஃப்செட் வோல்டேஜ். ஸோ இன்ஃபைனைட் வோல்டேஜ்னா வோல்டேஜ் கெயின் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும்னா இப்போ பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் கெயின், இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் ஓப்பன் லூப் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்டாக இருக்குன்னா the main function of the operation amplifier is to amplify the input signal and the more open loop gain it has the better. ஸோ என்னுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ் about 20,000 to 2 lakhs. இந்த அளவுக்கு எனக்கு கெயின் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இன்புட் இம்பிடன்ஸ் Z in infinite. Input impedance is the ratio of input voltage to input current and is assumed to be infinite to prevent any current flowing from the source supply into the amplifiers. So input impedance வந்து பாத்தீங்கன்னாக்கா V0, V1 and V2 இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் அண்ட் பிளஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இன்புட் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்புட் இதை எப்படி ரேஷியோ சொல்கிறேன் டிஃபைன் பண்ணுறேன்னாக்கா ரேஷியோ ஆஃப் இன்புட் வோல்டேஜ் டு இன்புட் கரண்ட், இன்புட் வோல்டேஜ் டு இன்புட் கரண்ட் அண்ட் இஸ் அசியூம்டு டு பி இன்ஃபைனைட். இன்ஃபைனைட்டாக நான் அசியூம் பண்ணிட்டாக்கா இது என்ன ஆகுனா டு ப்ரிவெண்ட் எனி கரண்ட் ஃப்ளோயிங் ஃப்ரம் தி சோர்ஸ் சப்ளை இன் டு தி ஆம்ப்ளிஃபயர் இன்புட் சர்க்யூட். இந்த ஆம்ப்ளிஃபயர் இன்புட் சர்க்யூட் இருக்கு பார்த்தீங்களா, சப்போஸ் இது எனக்கு இன்ஃபினிட்டாக இருக்கும்போது எந்த ஒரு கரண்ட்டும் வோல்டேஜ் டஸ் நாட் ஃப்ளோ இன் தி op-amp. ஓகேவா? அப்போ என்ன ஆகுனாக்கா திஸ் இஸ் கோயிங் டு பி ப்ரிவெண்ட் எனி அன்வான்ட் சிக்னல் டு தி இன்புட் சைட். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்றேன்னா இன்புட் இம்பிடன்ஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்குது. அப்போ எனக்கு அவுட்புட் என்ன இருக்கும்? 0வாக தான் இருக்கும். The real op-amps have input leakage currents from a few picoamps to a few milliamps. இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஐடியலாக இருக்கும்போது. பட் ஐடியலாக இருக்கும்போது எனக்கு என்ன இருக்கும்? இன்ஃபைனைட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நான் கொடுக்குற இன்புட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீட்பேக் லூப்பில் நான் வந்து ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணாலும் சரி இல்லை கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணாலும் எனக்கு இதை மட்டும் ஆம்பிளிஃபை பண்ணி எனக்கு ஹை கெயினாக கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன இருக்கும்? இன்ஃபைனைட்டாக தான் இருக்கணும். இதுக்குள்ளே வந்து கம்மியாக இருந்ததுனாக்கா இந்த ஆப்பாமே அது வந்து என்ன பண்ணும்?
கொடுக்குற இன்புட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். உனக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி ப்ராப்பராக ஆம்ப்ளிஃபை பண்ணி கெயினும் நமக்கு கிடைக்காது. அதனால என்ன பண்ணுறாங்கனாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேவா? அவுட்புட் இம்பிடன்ஸ். ஸோ அந்த அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 தான் இருக்கும். ஏன்னா நம்ம இன்புட் இம்பிடன்ஸ் வந்து இன்ஃபினிட்டாக இருக்கும்போது நமக்கு அவுட்புட் என்ன இருக்கும்? 0 தான் இருக்கும். பட் ஆனால் சம் ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கும்போது 100 to 20 கிலோ ஓம்ஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேண்ட்வித். ஸோ பேண்ட்வித் ஆல்சோ இன்ஃபினிட். ஸோ இந்த ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் எனி டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வில் பி ஆம்ப்ளிஃபைடு. ஓகேவா? லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கலாம், இல்லை மிடில் ஃப்ரீக்வன்சியாக இருக்கலாம், இல்லை ஹை ஃப்ரீக்வன்சியாக சிக்னல் கூட இருக்கலாம். என்ன டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம ரிசீவ் பண்ணாலும் இது என்ன பண்ணும்? ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுற சிக்னலை இது ஆம்ப்ளிஃபை பண்ணி அவுட்புட்டை நம்ம கொடுத்துரும். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் தி வித் ரியல் ஆப்-ஆம்ப்ஸ் த பேண்ட்வித் இஸ் லிமிட்டட் பை தி கெயின் பேண்ட்வித் ப்ராடக்ட். இது எப்போ வந்து நமக்கு லிமிட்டடாக இருக்குனாக்கா நான் சொன்ன பார்த்தீங்களா கெயின் பேண்ட்வித் ப்ராடக்ட், அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி வேர் த ஆம்ப்ளிஃபயர்ஸ் கெயின் பிகம்ஸ் யூனிட்டி. அந்த மாதிரி இடத்துல மட்டும் வந்து நம்ம இந்த கெயின் பேண்ட்வித் ப்ராடக்ட் இருக்கிற வேண்டிய இடத்துல மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்? இது வந்து சம் தேவையான ஃப்ரீக்வன்சி மட்டும் ஆம்ப்ளிஃபை பண்ணும். ஓகேவா? ஆஃப்செட் வோல்டேஜ். ஸோ இந்த ஆஃப்செட் வோல்டேஜ் வந்து நமக்கு 0. ஸோ நம்ம ஆஃப்செட் வோல்டேஜ்ன்றது தெரியும். த ஆம்ப்ளிஃபயர்ஸ் அவுட்புட் வில் பி 0 when the voltage difference between the inverting and the non-inverting inputs is 0. நம்ம இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் ரெண்டுத்துக்கு 0 கொடுத்தனாக்கா நமக்கு ஆஃப்செட் வோல்டேஜ் வந்து 0. ஓகேவா? The real op-amp have some amount of output offset voltage. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடியலாக இருக்கும்போது சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டாக இருக்குது, 0 இருக்குது. சப்போஸ் அதுக்கு ப்ராக்டிக்கல் வேல்யூன்னு பார்க்கும்போது சம் வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி கம்பேரிசன் ஆஃப் ஐடியல் அண்ட் ப்ராக்டிக்கல் op-amp. ஸோ தி கேரக்டரிஸ்டிக்ஸ் வோல்டேஜ் கெயின், இன்புட் ரெசிஸ்டன்ஸ், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ், பேண்ட்வித், CMRR காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ, ஸ்லீவ் ரேட். இது வந்து PSRR இன்புட் ஆஃப்செட் வோல்டேஜ், இன்புட் பயாஸ் கரண்ட், இன்புட் ஆஃப்செட் கரண்ட். ஸோ இந்த ப்ராக்டிகல் வேல்யூ, ஐடியல் வேல்யூ நோட் பண்ணிக்கோங்கப்பா. இதெல்லாம் வோல்டேஜ் கெயின் ப்ராக்டிகல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 × 10⁵. ஐடியல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட். வோல்டேஜ் கெயின் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இன்புட் ரெசிஸ்டன்ஸ். இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐடியலாக இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? இன்ஃபினிட்டாக இருக்கணும். பட் ப்ராக்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகா ஓம், அது 1 to 2 மெகா ஓம். ஓகேவா? அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியலாக இருக்கும்போது 0, பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது 75 ஓம் இருக்குது. பேண்ட்வித். ஸோ பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா ஐடியலாக இருக்கும்போது இன்ஃபினிட்டாக இருக்கும்போது இருக்குது, பட் ஆனால் ப்ராக்டிக்கல் வேல்யூ பார்க்கும்போது 1 மெகாஹெர்ட்ஸ் பேண்ட்வித் இருக்குது. CMRR வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடியலாக இருக்கும்போது இன்ஃபினிட்டாக இருக்குது, பட் ப்ராக்டிக்கல் வேல்யூ வரும்போது 90 dBயில் இருக்குது, டெசிபிள் இருக்குது. ஸ்லீவ் ரேட்ஸ். இந்த ஸ்லீவ் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடியலாக இருக்கும்போது இன்ஃபினிட், பட் ப்ராக்டிக்கலாக இருக்கும்போது 0.5 வோல்ட் ஆர் மைக்ரோசெகண்ட் பர் மைக்ரோசெகண்ட்ஸ். ஓகேவா? PSRR. ஸோ இந்த PSRRன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் சப்ளை ரிஜெக்ஷன் ரேஷியோ. ஸோ இந்த பவர் சப்ளை ரிஜெக்ஷன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, பட் ஆனால் வந்து ப்ராக்டிக்கல் வந்து 150 மைக்ரோ வோல்ட் பர் வோல்ட். இன்புட் ஆஃப்செட் வோல்டேஜ் எனக்கு ஐடியலாக இருக்கும்போது 0 இருக்குது, பட் ப்ராக்டிக்கல் வேலையாகும்போது 2 மில்லி வோல்ட் இருக்குது. அந்தளவுக்கு நமக்கு என்ன இருக்குது? இன்புட் ஆஃப்செட் வோல்டேஜ் இருக்குது. இன்புட் பயாஸ் கரண்ட் 0 இருக்குது ஐடியலாக இருக்கும்போது, பட் ஆனால் ப்ராக்டிக்கல் வேல்யூ 50 நானோ ஆம்ஸ். இன்புட் ஆஃப்செட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது ஐடியலாக, பட் ப்ராக்டிக்கல் வேல்யூ வரும்போது 6 நானோ ஆம்ஸ். ஓகேவா? So next we move on to the configuration of operational amplifier. So the configuration வந்து பார்த்தீங்கன்னா open loop configuration and closed loop configuration. So the open loop configuration வந்து பார்த்தீங்கன்னா there is no feedback to the input. Just when I am going to giving the input signal, directly getting the output. Okay, so அப்போ gain வந்து பார்த்தீங்கன்னா voltage gain equal to 2 × 10⁵. இதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா open loop configuration. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன இருக்கு பாருங்க, op-amp இன் தி ஓப்பன் மோட் லூப் மோட். ஸோ நான் கொடுக்குற இன்புட் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரக்ட்லி ஐ எம் கெட்டிங் அவுட்புட் வோல்டேஜ் ஈக்குவல் டு AV இன்ட்டு டிஃபரன்ஷியல் வோல்டேஜ், வோல்டேஜ் கெயின் இன்ட்டு டிஃபரன்ஷியல் வோல்டேஜ், அதாவது ஓப்பன் லூப் கெயின் AV. இந்த ஓப்பன் லூப் கெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா AV இன்ட்டு VD. VD வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ரெப்ரசன்டட் as டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ் V1 and V2. So therefore, even for a very small magnitude of the differential voltage, output will reach positive or negative saturation.
Why is op-amp not used as an amplifier in the open loop configuration? So open loop configuration வந்து பார்த்தீங்கன்னாக்கா due to very open loop gain, distortion is introduced in the amplified output signal. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ட்ராபேக் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஓப்பன் லூப் வந்து பார்த்தீங்கன்னா வி கேனாட் யூஸ் இன் தி ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர். தி ஓப்பன் லூப் கெயின் டஸ் நாட் ரிமைன் கான்ஸ்டன்ட் பட் வேரிஸ் வித் டெம்பரேச்சர். அதே மாதிரி நான் ரிசீவ் பண்ண சிக்னல் இருக்கு பார்த்தீங்களா, இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் sustained sinusoidal signal. So based on the temperature variation, the output will be varied. அப்புறம் பவர் சப்ளை டியூ டு தி மாஸ் ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ரீசனால என்ன ஆகுனாக்கா என்னுடைய அவுட்புட் வில் பி வேரிட். ஓகே, ஸோ பேண்ட்விட்த் ஆஃப் an op-amp is very small, almost equal to 0. For this reason, the open loop op-amp is not used in practice as an amplifier. ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் டஸ் நாட் யூஸ் based on the these are the reason. ஓகேவா? So next, closed loop configuration. So in closed loop configuration, feedback is introduced. நான் சொன்ன பார்த்தீங்களா ஆல்ரெடி நம்ம ஆசிலேட்டர் அண்ட் ஃபீட்பேக் கான்செப்ட். ஸோ அதே தான் இங்கேயும். In closed loop configuration, feedback is introduced. Part of output is feedback to the input. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்ன்ற என்ன சொல்கிறோம், ரீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக் சிக்னல். அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் என்னன்னு சொல்கிறோம், டீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக் சிக்னல். ஸோ பாசிட்டிவ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், based on the application of oscillator. Negative feedback based on the application of amplifier. ஓகேவா? பாசிட்டிவ் ஃபீட்பேக் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் ஃபீட்பேக் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற இன்புட் சிக்னலுக்கு அவுட்புட் சிக்னல் கெட்டிங் தி அவுட் ஆஃப் ஃபேஸ் ஷிஃப்ட் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் ஷிஃப்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நெகட்டிவ் ஃபீட்பேக் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் தி நெகட்டிவ் ஃபீட்பேக். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபீட்பேக் சிக்னல் யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் கால்டு நெகட்டிவ் ஃபீட்பேக். எங்கே எடுக்கிறாங்கன்னு பாருங்கள், உங்களுடைய ஃபீட்பேக் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பன் தி நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். ஸோ இப்போ இன்வெர்ட்டிங் டெர்மினல் நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னாக்கா நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் கிரவுண்ட் பண்ணிவிடுவீங்க. ஸோ அது அவுட்புட் அவுட் ஆஃப் ஃபேஸ் ஷிஃப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்புட். அட்வான்டேஜஸ் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஸ்டெபிளைஸ் கெயின். நெகட்டிவ் ஃபீட்பேக்னுடைய அட்வான்டேஜஸ் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். Reduce the distortion, increase the bandwidth, reduce the effect of variation in temperature and supply voltage on the output of an op-amp. Only disadvantage of negative feedback is low gain. So gain மட்டும் தான் நமக்கு லோவாக இருக்கும், மற்றபடி எல்லாமே advantages of the negative feedback. ஓகேவா? நெக்ஸ்ட், கான்செப்ட் ஆஃப் விர்ச்சுவல் ஷார்ட். ஸோ விர்ச்சுவல் ஷார்ட்ன்றது வந்து பாருங்க, according to virtual short concept, the potential difference between the two input terminals of an op-amp is almost zero. In the other words, both the terminals are approximately at the same potential. ஏன் இதை நான் விர்ச்சுவல் ஜீரோன்றதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, விர்ச்சுவல் கிரவுண்ட் கான்செப்ட். ஸோ அந்த விர்ச்சுவல் கிரவுண்ட் கான்செப்ட் வந்து இஃப் ஒன் ஆஃப் த டெர்மினல் ஆஃப் op-amp is connected to ground, then due to the virtual shorts existing between the other input terminal, the other terminal is said to be at the ground potential. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்வெர்ட்டிங் டெர்மினல் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் V1 அண்ட் V2. ஸோ இந்த இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RI இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபினிட்டாக இருக்கும். ஸோ அப்போ இன்ஃபினிட்டாக இருக்கும்போது நீ கொடுக்குற வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது, நமக்கு அந்த அளவுக்கு வந்து இதை வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம ஃபீட்பேக் லூப்பில் என்ன கனெக்ட் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது இப்போ அவுட்புட் வந்து என்ன ஆகும், அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும். ஸோ இப்போ விர்ச்சுவல் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேஜர் ரோல் ஆன் தி ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அவுட்புட் கெயின் எப்படி கிடைக்கும்னாக்கா,
So this is the operational amplifier, 2 inputs and 1 output, V out. So this is minus and plus and inverting terminal and non-inverting terminal. இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி கிடைக்குனாக்கா V out equal to gain of the differential voltage into V1 minus V2. எனக்கு இப்படி தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ V out equal to output voltage, V out equal to differential input voltage into the gain. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் the input impedance is almost infinite. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கும் அவுட்புட் இம்பிடன்ஸ் ஆல்மோஸ்ட் 0. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் திஸ் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இஸ் எ குட் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்போஸ் எனக்கு வந்து இன்புட் இம்பிடன்ஸ் வந்து லோவாக இருந்ததுனாக்கா நான் கொடுக்குற இன்புட்ஸுங்களை எல்லாமே என்ன யூட்டிலைஸ் பண்ணிக்கும், என்னோட இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். எனக்கு ப்ராப்பராக என்ன ஆகாது, அவுட்புட் கெயின் வந்து ஆம்பிளிஃபை பண்ணாது. ஓகேவா? ஸோ அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி எனக்கு கொடுக்காது. ஸோ அந்த ரீசனால தான் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா என்னோட இன்புட் இம்பிடன்ஸ் வந்து இன்ஃபைனிட்டாக வச்சிருக்கேன். அந்த ஆர்ஐ சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபைனிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து 0வாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குட் ஆம்பிளிஃபையராக இருக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன் வேணுனாக்கா, எனக்கு நான் சொன்ன மாதிரி இன்புட் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபைனைட்டாக இருக்கணும். அண்டு அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் வில் ஒர்க் ஆஸ் ப்ராப்பர் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நான் வந்து ஒரு சர்க்யூட் ட்ரா பண்ணுறேன் விர்ச்சுவல் கிரவுண்டுக்கு. ஸோ ஒரு ரெசிஸ்டர் ட்ரா பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டர், ஆப்பாம், and this will be V out, and this will be ground and inverting and non-inverting terminal. So this, so resistor R, so the flow of current through this path. So the feedback la வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இன்புட் நான் எங்கே கொடுத்துருக்கேன், இன்வெர்ட்டிங் டெர்மினல் கொடுத்துருக்கேன், நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் நான் கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அந்த விர்ச்சுவல் கிரவுண்ட் இப்போது நம்ம வந்து கரண்ட்டுக்கு டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ I ஈக்குவல் என்னன்னு சொல்லுவோம், V/R. ஓகேவா? I ஈக்குவல் என்னன்னு சொல்லியிருக்கேன், கரண்ட் டிட்டர்மைன் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம், I ஈக்குவல் டு V/R. ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஆர் வேல்யூ இன்புட் இம்பிடன்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இங்கே ஆர்ஐக்கு, அதுக்கு நான் என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம், I ஈக்குவல் டு V/infiniteன்னு சொல்லலாமா? இன்புட் இம்பிடன்ஸ் வந்து நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், இன்ஃபைனைட் சொல்லியிருக்கேன்னா அப்போ அது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆறுன்னு சொல்லலாமா? அதுக்கு நான் இன்ஃபைனைட் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த இன்ஃபைனைட்டை வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டு அப்போ எனக்கு என்ன இருக்கும், V/Iன்னு சொல்லலாமா? அப்போ நான் இது ஐன்னு சொல்கிறேன்னாக்கா நான் இப்போது ஒரு வோல்ட் ஒரு வேல்யூவோட நான் எந்த வேல்யூ வச்சு நான் டிவைட் பண்ணனாக்கா எனக்கு இன்ஃபைனிட்டாக கிடைக்கும். வோல்டேஜுக்கு வந்து ஒரு 10 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐக்கு வந்து நான் 0 போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு இன்ஃபைனிட்டாக இருக்குமா? அப்போது இன்ஃபைனைட் ஈக்குவல் டு V/0. இந்த வோல்டேஜ் கூட நான் 0 டிவைட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும், இன்ஃபைனிட்டாக கிடைக்கும். ஓகேவா? அப்போது இப்போ இந்த 0வை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடுறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டேன், 0வோட எதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 0 தானே கிடைக்கும். அப்போது 0 வோல்ட், 0 ஈக்குவல் டு V. ஸோ இப்போ அந்த Vன்றது எப்படி தான் சொல்லணும், நம்ம டிஃபரன்ஷியல் வோல்டேஜ் V1 மைனஸ் V2 எழுதுமா? அப்போது V1 ஈக்குவல் டு V2, V1 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டா என்ன இருக்கும், V1 ஈக்குவல் டு V2 கிடைக்குமா? அப்போது எனக்கு இந்த பொசிஷன் வந்து பண்ணாக்கா நான் வந்து இதை V1 எடுத்துருக்கிறேன்,
இதை வந்து V2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ V1க்கு நான் சிக்னல் கொடுத்துருக்கேன். சிக்னல் கொடுக்கும்போது எனக்கு நான் V2 வந்து நான் என்ன பண்றேன், கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரவுண்ட் பண்ணாலுமே எனக்கு என்ன ஆகுதுனாக்கா, இதுல போற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா V1 ஈக்குவல் டு V2க்கு தான் ஈக்குவலண்டா தான் இருக்கு. அப்போ V1 0னாக்கா V2 என்ன இருக்கும், 0 தான் இருக்கும். V1 1னா V2 என்ன இருக்கும், 1 வோல்ட் தான் இருக்கும். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட் நோடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கிரவுண்ட்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ I ஈக்குவல் டு V/R நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன்புட் இம்பிடன்ஸ் இன்ஃபைனிட்டா இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆருக்கு வந்து நான் இன்ஃபைனிட் கொடுக்குறேன். ஸோ இதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்தேன்னா V/I. ஸோ இப்போ ஒரு எந்த ஒரு வேல்யூவாகவும் நம்ம வந்து டிவைட் பை 0 நம்ம இது பண்ணனாக்கா 0வில் எந்த வேல்யூ நம்ம டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும், இன்ஃபைனிட் தானே கிடைக்கும். ஸோ அப்போ இன்ஃபைனிட். ஸோ அப்போ V/0 ஐக்கு வந்து 0 நான் சப்ஸ்டிட் பண்ணனாக்கா எனக்கு என்ன ஆகும், 0 10/0 எனிதிங் இன்ஃபைனிட். ஸோ அதனால என்ன பண்றேனாக்கா இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு V/0. இப்போ இந்த 0வில் நான் எதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும், 0 தான். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 0 தான். ஸோ அந்த ரீசனாக என்ன பண்ணுறேன், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போய் 0 × இன்ஃபினிட்டி 0. அப்போ 0 ஈக்குவல் டு V. இப்போ இந்த V வந்து எனக்கு என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ் V1 - V2 அங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், V1 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரேன், V1 ஈக்குவல் டு V2. அப்போ இந்த V1 வோல்டேஜ் எனக்கு 2 வோல்ட்னா எனக்கு V2 என்ன இருக்கும், 2 வோல்ட்டாக தான் இருக்கும். V1 0னா V2 எனக்கு 0வாக இருக்கும். அப்போ இந்த நோடு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நோடில் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கிரவுண்ட்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஆக்சுவலி வந்து அது நமக்கு தெரியாது, பார்க்கறதுக்கு நமக்கு தெரியாது. பட் ஆனால் விர்ச்சுவலாக வந்து என்ன ஆகும்னா அது கிரவுண்டாக இருக்கும். அப்போ V1 ஈக்குவல் டு V2 இந்த கண்டிஷன் தான் என்ன சொல்றாங்க, விர்ச்சுவல் கிரவுண்டுன்னு சொல்றாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்குவாங்கப்பா. ஏன்னா விர்ச்சுவல் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். புரியுதா? ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? Yes, sir. Yes, sir. ஸோ விர்ச்சுவல் அதாவது ஒரு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர், இதுதான் சிம்பிள் ஆஃப் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர். இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னா, எனக்கு இன்புட் இம்பிடன்ஸ் வந்து இன்ஃபினிட்டாக இருக்கும், அதே மாதிரி அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து 0 இருக்கும், எனக்கு பேண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபினிட்டாக இருக்கும், வோல்டேஜ் ஆப்செட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0 இல்லைனா இன்ஃபினிட்டி. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் திஸ் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் ஒர்க்கிங் as a ப்ராப்பர் ஆம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? சப்போஸ் எனக்கு இதில் ஏதாவது ஒரு பேராமீட்டர் சேஞ்ச் ஆனாலும் எனக்கு என்ன ஆகாது, என்னுடைய சிக்னல் வந்து டீவியேஷன் ஆகும். அவுட்புட் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா இட் பி வேரிடு டிபெண்டிங் அப்பான் தி வேரியேஷன் இன் தி இன்புட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த விர்ச்சுவல் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதுக்காக நம்ம விர்ச்சுவல் கிரவுண்ட் நம்ம இங்கே சொல்கிறோம்னாக்கா, இது வந்து நம்ம இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் இன்டெகிரேட்டட் டிஃபரன்ஷியேட்டர் பண்ணும்போது இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் கிரவுண்டை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து எப்படியாவது ஒரு 5th யூனிட் வந்து ஒரு ஆஃப் முடிச்சிட்டோம்னாக்கா நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து இன்டர்னல் 2 இருக்கு சொல்லியிருக்காங்களா? ஸோ இன்டர்னல் 2 வந்து பார்த்தீங்கன்னா 1.5 யூனிட், ஐ திங்க் யூனிட் நம்பர் 4 அண்டு யூனிட் நம்பர் 5ல வந்து ஆஃப். லேப் வந்து நம்ம இதை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல லேப் நம்ம ஷெடியூல் பண்ணிப்போம். ஓகேவா? இல்லை வேற ஏதாவது டவுட் இருக்கா? எனி அதர் டவுட்ஸ்? ஸோ இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RA இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் இம்பிடன்ஸ். இன்புட் இம்பிடன்ஸ் இன்ஃபினிட்டாக இருக்கும்போது நீ கொடுக்குற எந்த ஒரு வோல்டேஜும் வந்து இது இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையாக வராது. புரியுதுங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டிஃபரன்ஷியல் இன்புட் வோல்டேஜ்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபீட்பேக்கில் என்ன நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறீங்களோ டிபெண்டிங் அப்பான் தி கெப்பாசிட்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ், இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்க்கா ஃபீட் ஆம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் அவுட்புட் டைரெக்டாக. ஓகேவா? சப்போஸ் உன்னுடைய இன்புட் இம்பிடன்ஸ் வந்து லோவாக இருந்ததுனாக்கா நீங்கள் கொடுக்குற இன்புட் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, அது எது யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிக்கும். இவர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாருனாக்கா நீங்கள் கெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு லோவாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த ரீசனால தான் நமக்கு வந்து இன்புட் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபினிட்டாக இருக்குது, அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0வாக இருக்குது. இந்த கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும்,
it is the operational amplifier is the proper amplification device அப்படின்னு சொல்லணும் நம்ம.